ராஜா ராணி. ராஜா வீட்டில் நிறைய பண வசதி இருந்தும் தினமும் காரில் ஆபீஸ் செல்லாமல் ரயில்தான் கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை ஆபீஸுக்கு செல்வான். அவனது அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. பிறந்தது முதல் 20 வருடம் காரில்தானே சென்றேன், இப்பயாவது என் விருப்பப்படி செயல்பட விடுங்கள் என்று கூறுவான். அன்று காலையில் அவசர அவசரமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சாமி படங்களை கும்பிட்டுவிட்டு வழக்கம் போல அலுவலகம் செல்ல கிளம்பும்போது ராஜாவின் அம்மா சாப்பிட்டுத்தான் போக வேண்டும் என சொல்லிக்கொண்டே தட்டில் மல்லிகை பூ போல உள்ள இட்லிகளை வைத்தாள். வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே கடகடவென சாப்பிட்டான். வேகமாக பைக்கை உதைத்து வீட்டிலிருந்து புறப்பட்டான். போகும் வழியில் நடக்க முடியாமல் ரோட்டில் சென்ற ஒரு பெரியவரை வண்டியில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையம் சென்று அவரை இறக்கிவிட்டு ரயில் நிலையம் வந்தடைந்தான். ரயில் நிலையத்தில் வண்டியை காப்பகத்தில் நிறுத்திவிட்டு வேகமாக நடந்தான், ஓடினான். கடைசியில் ஒரு வழியாக பிளாட்பாரத்தை அடைந்தான். ரயில் வழக்கத்தை விட கூட்டமாக வந்தது. ஏதோ சொர்க்கத்திற்கு போகும் வாசல் போல எண்ணி ரயில் வாசலை எல்லாரும் சேர்ந்து அடைத்தனர். அந்த சமயத்தில் உள்ளே இருந்தும் சிலர் நரகத்திலிருந்து வருவது போல கஷ்டப்பட்டு வந்தனர். இவன் பொறுமையாக அனைவருக்கும் வழிவிட்டு கொண்டு இருந்தான். கடைசியில் கஷ்டப்பட்டு ரயில் நகரும்போது படியில்தான் இடம் கிடைத்தது. ரயிலில் நகரும்போது வரும் காற்று இவனை தாளாட்டியது, இளையராஜா பாடல்கள் போல. ரயில் தாம்பரம் வந்தவுடன் கூட்டம் சிறிது குறைந்தது. இவன் கொஞ்சம் உள்ளே சென்று நின்றான். முதலில் உலக வரைபடம், செய்தித்தாள் விற்பனை செய்யும் பையன் வந்தான். ஒவ்வொருவரிடம் சென்று காட்டி விற்பனை செய்தான். அடுத்து பட்டாணி சுண்டல் என்று ஒரு ஒலி மட்டும் கேட்டது. ஒரு வயதான தாத்தா கம்பீர குரலில் சுண்டலை விற்பனை செய்தார். அடுத்து வண்டி குரோம்பேட்டையில் வந்து நின்றது. அப்போது பெட்டியிலிருந்த சில கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் இறங்கினர். ராஜாவிற்கு அமர இடமும் கிடைத்தது, அதுவும் ஜன்னல் ஓரத்தில். அடுத்து வண்டி பல்லாவரம் திரிசூலம் கடப்பதை ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். ரயில் மீனம்பாக்கம் நிறுத்தத்தை அடையும் போது ஒரு பெண் கை குழந்தையுடன் வந்து அனைவரிடமும் யாசகம் கேட்டால். அனைவரும் தங்களால் முடிந்த 1 ரூபாய் நாணயங்களை போட்டனர். ராஜாவும் அவன் பங்கிற்கு 1 ரூபாய் போட்டான். அடுத்து தன் பையை திறந்து ஒரு குமுதம் வார இதழை எடுத்து புரட்டினான். வழக்கம் போல அதுவரை அருகில் வேடிக்கை பார்த்தவர் இவன் படிக்கும் பக்கங்களை தனது காந்த பார்வையால் மேயத் தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து அவர் பார்வதை பார்த்துவிட்டு அவரிடமே வார இதழை நீட்டினான். அவரும் சந்தோஷமாக வாங்கி படிக்க ஆரம்பித்தார். ராஜா மீண்டும் ஜன்னலை நோக்கினான். வண்டி பலவந்தாங்கல் வந்து கிண்டியை அடைந்தது. கிண்டியில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ பாடலை இளையராஜா ஜானகியை விட அருமையாக 2 மாற்றுத்திறனாளிகள் பாடிக்கொண்டே யாசகம் கேட்டு வந்து கொண்டிருந்தனர். அனைவரும் காது இருந்தும் கேட்காமல், சிலர் 1 ரூபாய் கூட போடாமல் முகத்தை வேறு வேறு பக்கம் திருப்பினர். அவர்களுக்கு பார்வை தெரியாது என தெரியாமல். அடுத்து வண்டி சைதாப்பேட்டையை அடைந்தது. அப்போது சில திருநங்கைகள் அந்த பெட்டியில் ஏறினார்கள். ரோசாப்பூ நிறத்தில் சாயத்தை இதழ்களுக்கும் 3ஆம் பிறை நிலவு மூல மார்பகங்கள் தெரியும்படி ரவிக்கையும், உள்ளங்கை நெல்லிக்காயை போல தொப்புளும் தெரியும்படி மார்புக்கு நடுவில் விளக்கின் ஒரு திரியை போல கிடந்தது சேலை. இந்த சமுதாயத்தில் எந்த வேலையும் கிடைக்காமல் தனது வயிற்று பிழைப்புக்காக எல்லாரிடமும் யாசகம் கேட்டனர். அதில் ஒரு வயசான திருநங்கை மாமா காசு கொடு, மாமா காசு கொடு என அனைவரிடமும் கேட்டாள். ஒரு இள வயது திருநங்கை அண்ணா காசு கொடு, அண்ணா காசு கொடு என கைகளை தட்டி தட்டி கேட்டாள். இதுவரை ரயிலில் வந்த யாருக்கும் காசு போடாதவர்களும் கூட திருநங்கைகளுக்கு காசு போட்டனர். ரயிலில் இருந்து சில பெண்கள் கூட நாணயங்களை போட்டனர். அவர்களில் ஒரு இளவயது திருநங்கைகள் ராஜா இடம் நோக்கி வந்தனர். அதில் ஒரு திருநங்கை அண்ணா காசு கொடு காசு கொடு என கைகளை தட்டி தட்டி கேட்டால். உடனே ராஜா தனது சட்டை பையில் கையை விட்டு 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான். உடனே அதை வாங்கிய திருநங்கைகள் அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து விட்டு கன்னத்தில் தட்டியும் சென்றனர். பின்பு அந்த வயசான திருநங்கைகளும் வந்து ஆசீர்வதித்து விட்டு சென்றனர். ரயில் வண்டி அடுத்து நுங்கம்பாக்கம் வந்தவுடன் அனைத்து திருநங்கைகளும் இறங்கினர். ராஜாவின் பக்கத்தில் இருந்த பெரியவர், என்னப்பா தொப்புளை பார்த்தவுடன் 100 ரூபாய் கொடுக்கிறாய் என கேட்டார். அதற்கு ஒரு புன் சிரிப்பு மட்டுமே பதிலாக கொடுத்தான். அடுத்து இவன் இறங்கும் எக்மோர் ஸ்டேஷன் வந்தது. இறங்கி சுரங்கப்பாதையில் செல்லும்போது அந்த பெரியவர் சொன்னது மட்டும் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னப்பா தொப்புளை பார்த்தவுடன் 100 ரூபாய் கொடுக்கிறாய். தனது பர்ஸை எடுத்து
அதில் உள்ளே இருந்த ஒரு போட்டாவை எடுத்தான். அதை பார்த்தவுடன் கண்ணீர் வந்தது. அது திரு ராஜா திருநங்கை ராணியாக இருந்தபோது எடுத்த போட்டா. நம் வீட்டில் மட்டும் வசதி இல்லாமல் இருந்தால் நாமும் இப்படித்தான் இருப்போம் என்று எண்ணி கண்ணீர் விட்டான். நன்றி.